Hello friends, welcome to Southern Food Tamil. இன்னைக்கு நம்ம Southern Food Tamilல ரொம்ப ட்ரெடிஷனல் அண்ட் டேஸ்டியான ஒரு தீபாவளி ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதிரசம். வாங்க இந்த ரெசிபியை சிம்பிளா எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் Southern Food Tamilல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இத பண்றதுக்காக நான் இன்னைக்கு 1 கிலோ ரேஷன் பச்சரிசி தாங்க எடுத்துர்க்கேன். இத நல்லா க்ளீன் பண்ணி 4-5 தடவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதிலேருந்து தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு காட்டன் துணியில் ஒரு அரை மணி நேரம் ஃபேனுக்கு கீழே நல்லா காய வச்சுக்கலாம். கொஞ்சம் அரிசி ஈரப்பதமாக தான் இருக்கணும். காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதை நல்லா இப்போ சலிச்சுக்கலாம். மாவு வந்து சலிச்சு எடுத்தால் தான் நமக்கு அதிரசம் ரொம்பவே சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டான மாவு நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக நான் இன்றைக்கி 3/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லங்கிறது கரெக்டான அளவுங்க. இப்போ இதில் ஒரு அரை கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்துக்கக்கூடாது. இந்த வெல்லம் நல்லா தண்ணியில் கரைஞ்சி வர அளவுக்கு வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை நம்ம இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் மண் தூசியெல்லாம் இருக்கும். நம்ம அதனால் வேறு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இது இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி எடுத்து ஒரு சில ட்ராப்ஸ் போட்டு பாருங்கள். கரைஞ்சி போகாமல் இந்த மாதிரி கையில் எடுத்து சாஃப்டாக பால் மாதிரி உருட்ட வரணும். இது தாங்க கரெக்டான பாகு பதம். பாகு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கூடவே சுக்கு பொடி தட்டி சேர்த்துக்கலாம். இது வந்து சுக்கு பொடி சேர்க்கறனால ரொம்பவே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து கலந்துக்கலாம். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க. அரிசி மாவு சேர்க்கும் போது அரிசி மாவு எந்த கட்டிகளும் தட்டாத அளவுக்கு நல்லா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக சேர்த்துறாதீங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா மாவையுமே கலந்து நம்ம வேறு ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே இப்போ நம்ம 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைனா எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம மேலே இருக்க மாவு காயாமல் பார்த்துக்கணும். அதுக்காக தான் இந்த நெய் சேர்த்துருக்கோம். இது வந்து நம்ம 1 நாள் இல்லை 2 நாளைக்கு அப்புறம் அதிரசம் சுடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாவு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். 2 நாளைக்கு அப்புறம் சூப்பராக அதிரசம் சுட்டு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நம்ம 2 நாளைக்கு முன்னாடி அதிரசம் மாவு கலந்து வச்சோம். இப்போ மாவு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நம்ம இந்த மாதிரி கையில் எடுத்தோன்னா நம்மளுக்கு உருட்டுற அளவுக்கு பதம் வரணும். அப்போனா மாவு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லைனா பால் கவர், எண்ணெய் கவர் ஏதாவது எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் இல்லைனா நெய்யை வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் பாலாக மாவை உருட்டி எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அளவில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு உள்ளே ஒரு அதிரசமாக போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கணும். லோவில் இருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. நல்லா அதிரசம் மூழ்கி வேகிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதிரசம் இந்த மாதிரி நல்லா உப்பி மேலே வந்ததுன்னா நம்ம பாகு மாவு எல்லாமே கரெக்டான பதத்தில் ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு கரண்டியோ இல்லை இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தையோ எடுத்து நல்லா அழுத்தி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், அதிரசம் எவ்வளோ சாஃப்டாக உள்ளே வெந்திருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அதிரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு தீபாவளி ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.